பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டி பல கோடி நூறாண்டு வாழ்க என் சிந்தை குளிர வைத்த செழுந்தமிழ் செல்வியே வந்தார வாழ வைக்கும் வந்தமிழ் நாட்டினிலே வந்தம் குறையாமல் ஒரு நாரத மகரிஷி இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று எண்ண வியக்கத்தக்க பொற்பாதம் நான் பணிந்தேன். வருக வருகவே என்று பாமாலை பாடி ஆக தமிழ் சொற்களை சேர்த்து அற்புதமான ஒரு பாடலை பாடினாய். இப்பேற்பட்ட பாடலை இப்பேற்பட்ட தன்மையை வணக்க முறையை எந்த இடத்திலும் கேட்டதும் கிடையாது, கண்டதும் கிடையாது. நாரத மகரிஷி இப்படித்தான் வரவேற்க வேண்டும் ஒரு என்ன வியக்கத்தக்க தொட்டனை துரு மணற்கேணி மாந்தருக்கு கத்தனை துரு அறிவேண்டி சொன்னார்களே. மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரைக்கின்றதோ அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவுகள் வளரப்படும் என்று சொன்னார்கள். ஆக இருப்பினும் கூட படித்த பெண்மகள் பண்பாடு தெரிந்த பெண்மகள் இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று எனக்காக வரவேற்பு கொடுத்தாய். தலைவி என்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய தாங்களுக்கு நான் ஒரு வாழ்த்துரை கொடுக்கின்றேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும், திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். சிவந்த மாலை பொழுதினில் குமரி நீயும் அங்கு வாழணும். நீ பேசாத வார்த்தையெல்லாம் பேசணும். சந்தனம் போலவே உன்முகம் மாறணும், சந்தனம் போலவே உன்முகம் மாறணும். சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடணும், நீ சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடணும். பட்டுடுத்தை கஸ்தூரி பொட்டு வைத்தே தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும், திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். வாழ்க பெண்மகளே, வாழ்க வளர்காக இருந்தாலும் கூட இந்த இடத்திலே உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றேன். கேட்கலாமாமா? சுவாமி, தாங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா முக்கான உணர்ந்தவர் நீங்க. நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சில விவரம் கேட்கிறமா, கேட்டா பதில் கேட்டீங்க. ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதன் முறைப்படி கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, கேளுங்க. ஏதோ சிற்றர் கெட்டி ஒரு பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். தெரியாத வார்த்தை கேட்டீங்கன்னா பெரியவங்க நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேளுங்கள் சுவாமி, தெரிந்தவற்றை சொல்கின்றேன், தெரியாதவற்றை உங்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்கின்றேன். ஆக பதவி வருகின்ற பொழுது பணிவு வரணும். ஆக இப்பேற்பட்ட பணிவுதான் இந்த உலகத்திற்கு அவசியம் என்று சொல்லி முதல் கட்ட கேள்வியாக உன்னிடத்தில் நான் கேட்கக்கூடிய கேள்வி, பண்டு விழிகள் கண்டி மொழி மாதே, பண்டு விழிகள் கண்டு மொழி மாதே, வந்திருக்கும் நாடது சொல் கோதே, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி,
முக்காலம் உணர்ந்த சுவாமி, நாடு மலை நாடு உள்ள பூமி அப்படின்னு சொன்னார். பாருங்க, அற்புதமாக சொன்னீர்கள். ஆக இந்த இடத்துல நீங்க யாரு என்ன விவரம், ஆக போக போக ஒரு சில விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தந்தை பகிரணும், நம்பி தலைவன், தாய் பகிரணும், நங்கை பகிரணும், வள்ளி, வந்திருப்பது காவல், என்ன காவல், திணைக்காவல், வர சொன்ன ஆளு எங்க அப்பா. உங்க அப்பா தானே சொன்னாரு. தாய் சிறந்ததோ கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னா அப்பா சொன்னாருங்கிறதுக்காக மறுத்தீங்களா? மறுக்காமல் எங்க அப்பாவோட வார்த்தையை கேட்காம இருக்க முடியுமா? தாயில் சிறந்தது கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைன்னு இருக்காரு. அப்பாவோட வார்த்தையெல்லாம் கேட்கணும், கண்டிப்பா கேட்கணுங்க. இப்ப அப்பா வந்து ஒருத்தர் வந்து வெட்டி கொண்டு விட்டு வான்னு சொல்றாரு, உடனே நீங்க செஞ்சிருவீங்களா? ஏங்க வெட்டி கொண்டுட்டு வான்னு சொன்னதை செஞ்சாரா இல்லையா? ஒரு நேரத்தில் பரசுராமன் சமதகினி முனிவர் சொல்கின்றார், அதை செஞ்சாரு. அவர் செய்தது நியாயமா? பெத்த தாயை வெட்டுறது பாவமா புண்ணியமா? பாவம்னு, அதாவது புண்ணியம்னு சொல்ல முடியாது. அப்பா சொன்ன வார்த்தைக்காக செஞ்சாரு. ஆனா திருப்பி போய் என்ன கேட்டாரு, அப்பா நீங்க சொன்ன வார்த்தையை மீறக்கூடாதுங்கிறதுக்காக நான் வெட்டிட்டேன். ஆனா எங்க அம்மா எனக்கு திரும்பி வேணும்னு கேட்டாரா இல்லையா? அப்படின்னு இல்லைங்களேன். இப்ப வந்து அப்பா சொல்றாரு, மகன் கட்டளை என்ன கட்டளை இட்டாரு? உங்க அம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டா அவளை வெற்றாங்கிறாரு. ஏன் எதுக்கு என்னன்னு கேட்கல போறேன். அப்ப தாயில் சிறந்த ஒரு கோவில் தந்தை செல்விக்கு மந்திரம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்பா சொன்னது அம்மாவை வெட்ட சொன்னாரா இல்ல கூட ஒருத்தர் வெட்டிட்டு சொன்னாரா? அம்மாவை தான் வெட்ட சொன்னாரு. அம்மா தான் வெட்ட சொன்னாரு, கூட ஒருத்தர் வெட்டிட்டு வந்தாரு. அம்மாவை வெட்டுறதுக்காக போறாரு. சரி, போகும் பொழுது அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஏகாலி பெண் வீட்டுக்குள்ள போய் ஒளிச்சுக்கிறாங்க. அப்படியே இருங்களே, ஏன்னா கதையை மொட்டையா சொல்ல முடியாது. ஜமதகினி முனிவருடைய மனைவி ரேணுகா தேவி. அந்த அம்மா என்ன பண்றாங்க, தினமும் ஆற்றங்கரைக்கு போய் பச்சை மண்ணல்ல பானை செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க, தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது எப்பவும் போல வழக்கமான செயல். அது போல ஒரு நாள் போகும் பொழுது பானையை செஞ்சு தண்ணிக்குள்ள ஆத்துக்குள்ள தண்ணி எடுக்கலாம்னு போறாங்க. போகும் பொழுது கந்தரவனாகப்பட்டவன் மேலோட்டமா போறாரு. அப்படி போகும் பொழுது அந்த நிழல்ல பாக்குறாங்க. பார்த்த உடனே என்னடா அது ஒரு ஆண்மகன் போறாருன்னு நினைச்சாங்க. அந்த அம்மா மனசுக்குள்ள நினைச்சனாலேயே கற்பின் தன்மை போய் அந்த மணல்ல செஞ்ச பானையாகப்பட்டது தண்ணியோட தனியா கரைச்சு போயிருச்சு. அப்பதான் என்ன பண்றாங்க, கரைக்கு வர்றாங்க, பானையை மறுபடியும் செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த அம்மானால செய்ய முடியல. அப்ப தன் கணவன் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க, தலை குடிச்சு நிக்கிறாங்க. அப்ப ஜமதகினி முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியில நடந்தது என்ன அப்படிங்கறத உணர்ந்துட்டார். அப்பதான் என்ன சொல்றாரு, பிள்ளைகளான 4 பேரை கூப்பிட்டு சொல்றாரு, வாங்க வாங்க, உங்க அம்மாவுடைய கற்பின் தன்மை போயிருச்சு, அதனால உங்க அம்மாவோட தலையை வெட்டி எடுக்கணும்டான்றார். அப்ப நான் 3 பேர் அதுக்கு வந்து ஒத்துக்கல, ஏன்னா அம்மாவை வெட்ட முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் பரசுராமன் என்று சொல்லக்கூடிய மட்டும்தான் நான் வெட்டுறேன்னு ஒத்துக்கிட்டேன். என்ன பண்ண, நேர அம்மா வெட்டுறதுக்காக போறேன். போகும் பொழுது நம்ம என்ன பண்றாங்க, ஓடி போய் ஒரு ஏகாலி பெண்ணோட வீட்டுல போய் அடைக்கல புகுந்துறாங்க. ஏகாலி பெண்ணு வீட்டுல யாரு போய் புகுந்தது? ரேணுகா தேவி. அப்ப போனோட பாருங்க, இவர் போய் சொல்றாரு, எங்க அப்பா சொல்லிட்டாரு அம்மாவுடைய தலை வெட்ட சொல்லி, அதனால நீங்க தள்ளுங்க, எங்க அம்மாவை வெட்டணுங்கிற. அப்ப அந்த பெண்ணு மறிக்கிறாங்க. மறிக்கும் பொழுது வேற வழி இல்லாம அந்த பெண்ணுடைய தலையை முதல்ல வெட்டி விடுறாரு. வெட்டுறாரு, உள்ள வராரு, தாயை எழுதுக்கிட்டு வராரு. தாயை எழுதுக்கிட்டு வந்து அவங்களோட தலையை வெட்டி விடுறாரு. அப்ப அவங்க அப்பா போய் சொல்றாரு, இந்த மாதிரி அப்பா நீங்க சொன்ன வார்த்தையை நான் கேட்டுட்டேன், ஆனா எங்க அம்மா எனக்கு மறுபடியும் வேணுங்கிறார். அப்ப என்னைக்கு நான் சொன்ன சொல்லை தட்டாமல் நீ ஒரு விஷயத்தை செஞ்சியோ, உனக்காக நான் வர்றேன் தரேன். இந்த கமண்டலத்துல இருக்கிற நீரை தெளிச்சு உங்க அம்மாவுடைய தலையை ஒட்ட வச்சு மந்திரத்தை சொல்றா, உங்க அம்மாவுடைய உயிர் திரும்ப வந்துரும்ங்கிற. சொன்னது போலவே இங்க இருந்து போறாரு. போய் பார்க்க முடியாது, அந்த ஏகாலி பெண்ணு இறந்து கிடந்தாங்கல்ல. அப்ப இவரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், என்னது தன் தாயினுடைய உயிரை காக்கிறதுனால தானே அந்த அம்மா உயிரை விட்டாங்க. அப்ப அந்த அம்மாவுடைய உயிரை மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பதஸ்திரத்துல என்ன பண்றாரு, தலையை மாத்தி மாத்தி வச்சு தண்ணியை தெளிச்சு மந்திரத்தை சொல்லிட்டாரு. அப்ப 2 பேருமே உயிரோட எந்திரிச்சு நின்னாங்க. அப்ப தலை மாறி மாறி அமைந்த அம்மா அவதான் மாரியம்மா அப்படிங்கிற ஒரு தெய்வம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. நியாயமான பதில் கேட்ட கேள்விக்கு இப்படித்தான் பதில் கொடுக்கணும். ஏன்னா இந்த பூலோகத்துல மாரியம்மன்கிற தெய்வம் எப்படி உருவாச்சு, இன்றைக்கு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றாளே, எப்படி வந்தால் என்பதற்கு நீங்க சொன்ன நான் கேக்குறேன். இப்ப அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சுல, தலை மாறி மாறி அமைந்த அம்மா மாரியம்மன் நம்ம சொல்றோம். ஒரு தெய்வம் மட்டும் தான் இங்க உருவானுச்சா? இல்ல, 2 தெய்வங்கள் உருவானது. என்ன தெய்வம்? ஒன்று மாரியம்மனாக உருவானது, இன்னொன்று மந்தையிலே நடந்த சம்பவத்தை எட்டி மந்தை அம்மனாக உருவாகினார். அப்ப மாரியம்மனும் மந்தை அம்மனும் அதன் கதையிலே உருவாக. இதுல மாரியம்மன்ங்கிறது யாரு, மந்தை அம்மன்ங்கிறது யாரு? சொன்னமா, இன்றைக்கு மாரியம்மன் கோவிலுக்குள்ளே இருக்கிறாள் கருவறைக்குள்ளே, அவ யாரு? அதாவது ரேணுகா தேவி ஒரு பெண்மகள், ஏகாலி என்ற பெண்மகள் ஒரு மகள். அப்ப இதுல யாரு மந்தை அம்மன், யாரு மாரியம்மன்? தானே உங்களுடைய கேள்வி. இப்ப ஒரு விஷயம் பாருங்களே, இப்ப உள்ளம் தான் நினைக்கிறது, இந்த மனசுதான் ஒருத்தர் நினைக்கிறதும் விடுறதும். அப்பதான் பாருங்க, பச்சை மணல்ல பானை செஞ்சு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாரா இல்லையா? கார்த்த வீரியன் என்று சொல்லக்கூடிய கந்தர்வனை பாக்குறா. பார்த்த உடனே ஆக இவ்வளவு ஒரு அழகாக இருக்கின்றாரே, மனதில் நினைக்கிறா கற்பிணி, அதாவது பத்தினி, அத கற்பு மகிமையும் பறி போயிருச்சு, பானை கரைஞ்சு போயிருச்சு. அப்ப மனசு கெட்டு போச்சா இல்லையா? கெட்டு போன உடல் வெளியில தான் இருக்கணும்.
ஆக தாயை வெற்றது பாவமுடா என்று தடுத்தாலே ஏகாலி பெண்ணு. அப்ப ரேணுகா தேவியினுடைய தலையும் ஆக ஏகாலினுடைய உடலும் மாரியம்மனாக மந்தையம்மனாக யார் அப்படின்னா அவதான் பாருங்க ஏகாலினுடைய தலையும் ஆக ரேணுகா தேவியினுடைய உடலும் மந்தையம்மனாக. இதுதான் இரு தெய்வங்கள் உருவாக காரணமான வரலாறு. அற்புதமாக ரேணுகா தேவி என்று சொல்லக்கூடியவங்க ஆதிபராசக்தியுடைய அவதார் அம்சம். ஜமதகினி முனிவர்ங்கிற சிவனுடைய அவதார். இரண்டு பேருமே இந்த பூலோகத்துக்கு ஏன் ஜமதகினி முனிவராகவும் ரேணுகா தேவியாகவும் இந்த பூலோகத்துக்கு ஏன் வரணும், எதுக்காக அந்த அம்மா இப்படி ஒரு ஆசைப்படணும், மீண்டும் அழிந்து தெய்வமாக ஏன் காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. அதாவது முப்பிரவி கதைகளை படிக்க போனோம்னா ஆக பாருங்க சிவனை மட்டுமே வணங்கினார் ஒரு முனிவன். யார் அவரு? பிருகு என்று சொல்லக்கூடிய முனிவர். அப்ப சிவனை மட்டுமே வணங்குறா, பக்கத்துல நான் இருக்கேன் என்னைய வணங்க மாட்டியா? அப்ப சிவன் பாதி சக்தி பாதியாக இருவரும் இணைந்தார்கள். அப்பவும் வணங்கின. எப்படி வணங்கின? என்ன பண்றாரு? சிவனுடைய ஒரு பகுதியில மட்டும் கோடு போட்டு வளம் வர்றாரு, வண்டாக மாறி. அப்ப சிவனை அப்ப கோடு போட்டு வணங்கின. இன்றைக்கு அந்த ஸ்தலம் அதுதான் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஸ்தலம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. திருச்செங்கோடு எங்க இருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டத்திலே அருகாமல் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டிலே அற்புதமான முறையில் இருக்கின்றார்கள். அர்த்த நாரியாக ஆண்பாதி பெண்பாதியாக காட்சி கொடுக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. கையில வைத்திருப்பது கவன். எதற்கு? பறவை விரட்டுறதுக்கு. ஏன் பறவை விரட்டணும்? திணைய கொய்ய வருது, அதுக்காக. திணைய ரெண்டு அரிசி சாப்பிட்டு போனா உங்க முதலா குறைய போகுது. ரெண்டு அரிசி சாப்பிடறதுனால பிரச்சனை கிடையாது, அது சேதப்படுத்துது திணைகளை. எப்படி? அதனால பறவை விரட்டணும். சேதப்படுத்தி விட்டால் உங்களுக்கு பெரும் நஷ்டம் ஆயிருமா? அப்புறம் சேதப்படுத்தணும் நஷ்டம் கிடையாதா? இல்ல திணைய விதைச்சிருக்கீங்க. எள்ளும் திணை எத்தனை நாள்? 70 நாள். நீங்க எத்தனை நாள் காவல்? 27 நாள். 27 நாள் காக்குறீங்க. இந்த 27 நாளுக்குள்ள ஆக அறுவடை முடிந்து விட்டால் நீங்க மீண்டும் இங்க இருப்பீங்களா? அறுவடை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை? நேர வீட்டுக்கு போயிருவீங்க. ஆமா. அப்ப இந்த இடம் யாருக்கு சொந்தமான இடம்? இது யாருக்கு சொந்தமான இடம் எல்லாம் கிடையாது. உங்களுடைய குலக்கடவுள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சொந்தமான இடம். இருக்கிற வரைக்கும் நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்க. உங்க குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்காக என்ன திணை வச்சிருக்கீங்க? செந்தனை விதைச்சிருக்கோம் முருகப்பெருமானுக்கு. அப்ப கருந்தனை விதைக்கலையா? அது கருந்தனை வந்து எங்களுக்காக விதைச்சது. உங்களுக்காக. அதாவது கருந்தனையும் செந்தனையும் பக்கம் பக்கமா இல்ல இடப்பாக வலபாகத்துல வச்சிருக்கீங்களா? ரெண்டுமே ஒரே இடத்துல தான் விதைச்சிருக்கோம். ஒரு இடத்துல இல்ல, அதாவது செந்தனைய ரெண்டே கலந்து விதைக்க முடியாது இல்லையா? அதுதான் முக்கியத்துவம். செந்தனை ஒரு பக்கம் கருந்தனை ஒரு பக்கம். அப்ப அறுவடை செய்வது முதல்ல தெய்வத்துக்கு அறுவடை. அதான் செந்தனை அறுவடையா கருந்தனை அறுவடையா? செந்தனை தான் முதல்ல. ஏன்னா தெய்வத்துக்கு கொடுத்து விட்டு தான் ஆக நீங்க உண்ணணும் அப்படிங்கிற. இப்ப தெய்வத்துக்கு கொடுக்குறீங்களே, முருகன் சாப்பிடுறாரா? அப்படிங்க தெய்வத்துக்கு கொடுக்குறீங்கல்ல, செந்தனைய முருகன் சாப்பிடுறாரான்னு கேக்குறீங்க. ஏன் சாப்பிட மாட்டாரா? இன்றைக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் படையல்னு ஒண்ணு போடுவோம் தெரியுமா? சரி. இந்த படையல் போட்டோம்னா தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடியது, அதுக்கு பேர் அமிழ்பாகம்னு பேர். அதனுடைய சுவை ருசியை மட்டும் இறைவன் எடுத்துக்குவார். சரி. இறைவனுக்கு நம்ம படையல் போடுறோம்ல, படைச்சுக்கிறோம்ல, அந்த படைச்சதை எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், அதுல எந்த விதமான ஒரு சுவையும் இருக்காது. நம்ம தனியா சமைச்சு வச்சிருக்கிறதுக்கும் இறைவனுக்கு படைக்கிறத நம்ம சாப்பிடுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வேறுபடும் இல்லையா? நீங்க சொல்றீங்கல்ல, அந்த இறைவனுக்காக தலவாழை இலை போட்டு பாங்க ஏதாவது ஒரு பதார்த்தத்தை படைக்கிறோம்னா அதை சாப்பிடுகின்ற பொழுது கொஞ்சம் ருசி குறைவா இருக்கும். ஏன்னா ஆவி மூலமாக உட்கொள்ளக்கூடிய தன்மை தெய்வத்துக்கு உண்டு. இதனாலதான் ஆவியை உட்கொண்ட தெய்வம் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பரந்துறை என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆவுடையார் கோவில் ஆவி உடையார், ஆவியை உட்கொள்ளக்கூடிய தெய்வம். அவருக்கு படையெல்லாம் என்ன தெரியுமா போடுவாங்க? புழுங்கரிசி சாதம் இருக்குல்ல, புழுங்கரிசி சாதத்தை சுட சுட வடிச்சு அதைத்தான் கொண்டு படையல போடுவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய ஆவியாகப்பட்டதை உட்கொள்வாராம் அந்த இறைவனாகப்பட்டது. இன்றைக்கு பாருங்க, ஒரு சிவன் ஆலயம்னா என்னென்னமா இருக்கணும்? சிவனுடைய ஆலயம்னா கருவறைக்குள்ள லிங்கம் இருக்கணும், நந்தி பகவான் இருக்கணும், பலிபீடம் இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், வில்வ மரம் இருக்கணும், நவக்கிரகம் இருக்கணும், சண்டிகேஸ்வரர் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் அது சிவனுடைய ஆலயம். சிவனுடைய ஆலயம்னா நீங்க சொன்ன இத்தனையும் இருக்கணுமா இல்லையா? ஆவடியார் கோவிலிலே இது பூரா இருக்கா? இல்ல, எதுவுமே இல்ல. சிவலிங்கம் இருக்கா? இல்ல. நந்தி இருக்கா? இல்ல. நவக்கிரகம் இருக்கா? இல்ல. வில்வ மரம் இருக்கா? இல்ல. அப்ப பாருங்க, எதுவுமே இல்ல. பலிபீடம் கிடையாது, கொடிமரம் கிடையாது. ஆனால் அதை சிவனுடைய ஆலயம்னு சொல்றாங்க. அந்த சிவன் ஆலயத்திலே லிங்கமாவது இருக்கா? இல்ல. அப்ப லிங்க வடிவத்துல என்ன இருக்கு? ஆலயமே இல்ல, லிங்க வடிவத்துல என்ன இருக்குன்னா ஆலயமே. ஆலயம் என்றாலே ஒன்று பலி பீடமாவது இருக்கணும், பீட கல்லாவது இருக்கணும், இல்ல சிலையாவது இருக்கணும். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஆத்மநாதர் இருக்கக்கூடிய அந்த கோவில்ல இதுவரைக்கும் லிங்கமும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. ரெண்டு பாதம் மட்டும் தான் இருக்கும். ரெண்டே பாதம் மட்டும் தான் இருக்கும். பாதத்தை எதை போட்டு கவிழ்த்து வைத்திருப்பார்கள்? அது மரக்கால போட்டு கவுத்து வச்சிருப்பாங்க. மரக்கால்ல நெல் அளக்கக்கூடியது. படி, சின்னப்படி, பக்காப்படி, மரக்கா, பெரும்படி, இந்த 4 வகையான படிகள் உண்டு இந்த புலோகத்துல.
சின்னப்படிங்கிறது வெங்கலப்படி, அரிசி அளப்பதற்கு பயன்படும். அதுக்கு கீழே உலக்கெல்லாம் இருக்கு. அப்ப பாருங்க, பக்காப்படி சின்னப்படி 2 படி சேர்ந்தது பக்காப்படி 1 படி, பக்காப்படி 2 படி சேர்ந்தது 1 மரக்கா. அப்ப மரக்கால கவிழ்த்திருக்காங்கல்ல, கீழே என்ன இருக்கு? பாதம் இருக்கு. யாருடைய பாதம்? அது அம்பாளுடைய பாதம். அந்த பாதம் வருவதற்கு காரணம் என்ன? என்ன காரணம் அப்படின்னா, இரவு நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் அந்த பூஜை எல்லாம் செய்வாங்கல்ல, அர்ச்சகர் பூசாரி, அவர் என்ன பண்ணுவாரு, தினமும் கருவறைக்குள்ள ஒரு அண்டா நிறைய தண்ணியை புடிச்சு வச்சுட்டு போயிருவாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, தினமும் ஒரு அண்டா நிறைய தண்ணியை புடிச்சு வச்சுட்டு போயிருவார். காலையில இரவு நேரத்துல பூட்டி வச்சுட்டு போயிருவார். திருப்பி காலையில வந்து பார்க்கும் போது அந்த அண்டா நிறைய இருக்கக்கூடிய நீர் எதுவுமே இருக்காது. இது தினமுமே நடந்துகிட்டே இருக்கு. பிறகு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இரவு நேரத்துல நம்ம தான் ஒரு அண்டா முழுக்க தண்ணியை புடிச்சு வச்சுட்டு போறோம், ஆனா காலையில வந்து பார்க்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த அண்டால இருக்க மாட்டேங்குது, என்ன காரணம்? இது ஒரு சின்ன சந்தேகம். அண்டா நிறைய தண்ணி பிடிச்சு வச்சிருக்காருல, கோவில திறந்து ஒட்டே போனாரா, பூட்டி வச்சுட்டு போனாரா? பூட்டி வச்சுட்டு பூட்டி வைத்த அறைக்குள்ளே, கருவறைக்குள்ளே யாரு போனதுக்குள்ள எப்படி தண்ணீர் சிந்தோம்? அதத்தாங்க அவருக்கு ஒரு ஆச்சரியம். அது தினமும் நம்ம தான் கருவறையை சுத்தப்படுத்திட்டு அண்டா நிறைய தண்ணி எல்லாம் புடிச்சு வச்சுட்டு பூட்டிட்டு போறோமே, அப்ப காலையில வந்து பூட்டை திறக்கும் பொழுது கருவறைக்குள்ள இருக்கிற அண்டால இருக்கிற தண்ணி எல்லாம் காலி ஆகுது. இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு ஒரு சோதனை வருது. அவர் என்ன பண்றாரு, எப்போதும் போல கதவை பூட்டுறாரு, பூட்டிட்டு தனியா ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு, இந்த கருவறைக்குள்ள யாரும் போகிறாங்களா என்ன அப்படிங்கறத சோதிக்கிறார். அப்படி சோதிக்கும் பொழுது உள்ள கருவறைக்குள்ளே தண்ணி சிந்தக்கூடிய சத்தம் கேக்குது. தண்ணி சிந்தக்கூடிய சத்தம் கேட்டோடனே கதவை திறக்கிறார். திறக்கும் பொழுது யோகாமலாகப்பட்டவர் உள்ளுக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு வரலாறு. அப்ப குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குளிக்கும் போது அர்ச்சகர் போய் கதவை திறந்த காரணத்தினால் அந்த கருவறைக்குள்ளே பூமியை பிளந்து உள்ளே நுழைந்தார்களாம் யோகாம்பாள். அப்படி உள்ளே நுழையும் பொழுது அர்ச்சகராப்பட்டவர் என்ன பண்ணாரா, ஓடி போய் 2 காலை முடிச்சுட்டார். 2 காலை முடிச்சோட அந்த காலாகப்பட்டது மட்டும் அந்த கருவறைக்குள்ளே சிலையாக சிற்பமாக அப்படி நின்றுச்சான். இன்றைக்கும் கருவறைக்குள்ளே அந்த மரக்காலை கவிழ்த்திருக்கக்கூடிய 2 பாதங்கள் யாருடைய பாதம்னா அந்த ஆத்மநாதனுடைய மனைவி யோகாம்பாளுடைய பாதம் இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. அற்புதம். அதை விட இன்னொரு அதிசயத்தை இங்க கட்டமனா, இப்ப லிங்கம் இல்ல, கொடிமரம் இல்ல, அதே மாதிரி பாருங்க வில்வ மரம் இல்ல, அதே மாதிரி நவ கிரகங்கள் இல்ல, நந்தி பகவான் இல்ல, லிங்கமும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா சிவன் கோவில். ஆவுடை யார் கோவில் என்ற கேள்விக்குறி, ஆவுடை யார் கோவில் என்ற கேள்விக்குறி வந்துருச்சு. ஆனால் இது பூராமே இருக்கு. ஆவுடையார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுங்க இந்த ஒரு பெட்டிக்காரர் ஒண்ணு, தாளக்காரர் ஒண்ணு எங்க இருக்கு? உண்மையிலே சாமி சத்தியமா இருக்கு. நான் மெனக்கட்டு நம்மளே தலைவர்களார்களை பற்றி நான் இங்க போன உடனே எனக்கு ஆமா ராஜன் லட்சுமி அவங்க தான் வந்துச்சு நிறைய. ஏன்னா அந்த தலைவர்களார்களை பேசுவது வாங்கிட்டு அதிகமா பேசுவேன். மற்ற ஆளுகள்ட்ட எல்லாம் வேற மாதிரி பேசுவேன். தலைவர்களார்கள் ஒவ்வொரு ஆளை அங்க போகின்ற பொழுது இது பூரா இல்லேன்னு பேசுறமே, ஆனா இது பூரா இருக்கு. எங்க இருக்கு? இருக்குதா? இப்பதான் காசு மாட்டிக்கிட்டாரு. இல்ல இருக்கு, இருக்குன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எங்க இருக்கு, எப்படி சிலையாக இருக்கிறது அப்படிங்கறது இங்க கிடையாது. வரைபடமாக ஓவியமாக வேணா இருக்குமே தவிர சிற்பமாக இருக்காது. நவக்கிரகம் இருக்கு, 12 ராசி இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்கு, லிங்கம் இருக்கு, கொடிமரம் இருக்கு, பலிபீடம் இருக்கு, வில்வ மரத்தையே வரைஞ்சு வச்சிருக்காயா. அது அப்புறம் பிற்பட்ட காலத்துல அது வரைஞ்சிருக்கலாம். ஆரம்ப கட்டத்துல மாணிக்க வாசகரால் அது கட்டப்பட பொழுது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்கு, இது 2 பேரும் கவனிச்சாலும் இன்னொரு சந்தேகம் இருக்கு. நேரா புறமுல கருவறைக்கு போகின்ற பொழுது அதுல என்னட்ட வேற ஒரு கேள்வி உள்ள வந்து கேட்டாரு தாளக்காரர். அப்படியே என்ன எனக்கே ஒரு சின்ன சந்தேகமா தான் இருக்கு. நம்மளும் தினமும் தான் பேசுறத, ஆனா இப்படி ஒரு ஆராய்ச்சி நம்மளுக்குள்ள வந்தது இல்லையே அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அந்த அளவுக்கு விஷயங்களை கவனிக்கிறாரு அப்படின்னு. நான் முருகா அப்படின்னு நம்ம சொல்றோம். முருகாங்கிறதுக்குள்ள 3 தெய்வம் அடக்கம் நம்ம சொல்றோம்ல. ஆரம்பத்துல வந்து நான் சொன்னேன், மு என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாட்சகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். முருகா அப்படின்னம்னா கா அப்படிங்கிறது நெடில்ல வருது, கமலாச்சரன் அப்படின்னம்னா அது குறியில வருது, கமலாச்சரன் அப்படின்னு வருது. அப்ப முருகா அப்படின்னா அது நெடில்ல வருது. நீங்க சொன்னது குறியில கமலாச்சரன்றீங்க, அது எப்படி பொருந்தும்னு கேட்டாரு. என்ன பதில் சொன்னீங்க? எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொன்னேன். இப்ப சிவனுக்கு உண்டான மந்திரம் பஞ்சாட்சரம். பஞ்சம்னாலே 5 எழுத்து மந்திரம். நம்ம எழுதும் பொழுது நமச்சிவாய அப்படின்னு இச்சு போட்டுதான் எழுதுவோம். ஆனா சொல்லும் பொழுது
நமசிவாய சொல்லுவோம். நமசிவாய அப்படிம்போம். அது ஓலா அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம். கா என்ற நெடில இருக்கக்கூடிய குறியில கமலாச்சரன்னு சொல்லலாம். நல்ல கேள்வி, நல்ல சிந்தனை, வாழ்த்துக்கள், அற்புதம். அது கூட சுத்துற ஆள், அந்த மாதிரி ஆளு இல்ல, அற்புதமாக. இதுல இன்னொரு விஷயம் பாருங்களே, அந்த அதே ஆவுடையார் கோவில் இன்னைக்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அது வந்து சிவனுக்கு உண்டான மிகப்பெரிய ஆலயம் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே. இப்ப நேரா போகின்ற பொழுது இந்த சித்திரங்கள் பூரா இருக்கு பாருங்க. இந்த சித்திரங்களை தாண்டி 3 பதுமையை வெடித்து வைத்திருப்பார்கள். 3 பதுமை. ஆனா மனிதனாகவே மனித உருவத்தில் இருக்கக்கூடிய பதுமை பொம்மை தான். ஆனா படித்து வைத்திருப்பாங்க. எந்த பக்கம் அப்படின்னா கருவறைக்கு கொஞ்சம் முன்னால வலது பகுதியில இந்த 3 பதுமையிலையும் 3 குச்சி வச்சிருப்பாங்க. நீங்க வாசிக்கிறீங்களா குச்சி? இந்த குச்சி வச்சிருப்பாங்க. ஒரு பதுமையில ஒரு பொம்மையில இந்த காதுல குச்சியை விட்டா இந்த பக்கம் உரிவலாம் ஒன்று. இன்னொன்று பாருங்க, இன்னொரு குச்சிய ஒரு காதுல விட்டோம்னா வாய் வழியா உருவலாம். இன்னொரு குச்சிய காதுல விட்டா மனசு வழியா உருவலாம். இதை எதற்காக பக்தர்களுக்காக வைத்திருக்கிறார் என்று எனக்கு குழப்பம் வந்துருச்சு. என்னடா அது ஒண்ணு புரியலையே எனக்கு. ஏது இப்படி ஒரு பதுமைய அதுக்கு மாலை எல்லாம் போட்டு தீபாரணை எல்லாம் காட்டி அதுல ஒரு பாருங்க ஊதுபத்தி பத்த வச்சு அப்ப ஆத்மநாதரை வணங்கிட்டு திரும்பி வரும்போது அந்த பூனையை வணங்கி வர்றாங்க. என்னடா அது எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கு. இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு அந்த அர்ச்சகரை போட்டு கேட்கிறேன். அற்புதமான ஒரு பதில் சொன்னார். இருக்கும் பொழுது நமக்கு தெரியும், அந்த காதுல ஒரு குச்சி விடுற இந்த காதுக்கு வருதுன்னா என்ன, எப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை வேணா உள்ள வச்சுக்க, கெட்ட விஷயங்களை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிட்டு பாருங்க. இதுல 3 விதமான மனிதர்கள் இறைவனை தேடி வருகின்றார்கள். 3 விதமான மனிதர்கள். ஒன்று, இறைவனுடைய சிந்தனை மட்டும்தான் ஆலயத்துக்குள்ள போயிட்டா இருக்கணும். வேற எந்த சிந்தனையோ இல்ல வேற யாரும் பேசுறதையும் இந்த காதுல கேட்க கூடாது. இந்த காதுல சொல்றதை இந்த காதுல விட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பானா. அப்படி ஒரு மனிதனும் இங்க வருகின்றான். அவனுக்கும் நீ அருள்பாலிக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. அதே மாதிரி பாருங்க, இந்த காதுல விட்டா வாய் வழியா வருதா இல்லையா. ஒருத்தர் ஏதாவது ஒரு செய்தியை சொன்னா ஆக இதை எவன்டையாவது சொல்லியே ஆகணும். சொன்னால தலை வெடிச்சு போயிடும். இப்படி ஒரு மனிதர்கள் வர்றாங்க. இவர்களுக்கு நீங்க தான் அருள்பாலிக்கணும். ஒரு காதுல விட்டா மனசு வழியா வருது. நல்ல விஷயத்தை மனதிலே தக்க வைத்து பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய மனிதர்களும் வருகின்றார்கள். இவர்களுக்கும் நீங்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்பதன் நியதியாக இந்த 3 பதுமையை வெடித்தார்களா. ஒண்ணு இல்லாம அங்க ஒரு சித்திரம். நீங்க கோவிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா? நீங்க போனீங்களா இல்லையான்னு தெரியாது. நாங்கெல்லாம் அந்த அதாவது ஆவுடையார் கோவில், நாங்கெல்லாம் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள். நானு ஒரு பெட்டிக்காரரு, ஒரு மாமா தாளக்காரர், 3 பேருமே அந்த பகுதியை சேர்ந்தவர்கள். ஆனால் ரொம்ப காலமாக இன்றைக்கும் பாருங்களேன் அங்க ஒரு சித்திரம், அதாவது நேரா போய் கோபுர தரிசனம் பகுதியில தான் இருக்கியே. நீங்க போயிருக்கீங்களா கோயிலுக்கு? போனதுனால இவ்வளவு வரும்னு சொல்றேன். அதுக்காக இல்ல, எல்லா கோயிலுக்கும் நம்ம சுலபமா போயிடலாம். எல்லா கோயிலுக்கும் நம்ம சுலபமா போயிடலாம். ஆனா சிவனுடைய ஆலயத்துக்கு போறதுனா மட்டும் சிவனுடைய அனுமதி நீ வரணும்னு அனுமதி கொடுத்தா தான் போக முடியும். அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படின்னா அவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் அவனுடைய ஆலயத்துக்கு போக முடியும். நீங்க அந்த பகுதியிலே இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க உள்ள கோயிலுக்கு போறோம்னு சொல்ல முடியாது. எத்தனை தடவை அந்த பகுதிக்கு நாடகத்துக்கு போறோம், அந்த வாசல்ல நின்னுதான் அங்கனக்குள்ளதான் டீ எல்லாம் குடிப்போம், எல்லாம் பண்ணுவான். என்னைக்காவது ஒரு நாள் உள்ள போய் சாமி கும்பிட்டுருக்கோமா? இத்தனை வருஷத்துல நானே 2 தடவை தான் அந்த கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வரைக்கும். காசி போய் 3 வருஷம் ஆச்சு. உள்ள போறதே இல்ல. அவர் கூப்பிடல, அவர் எப்ப கூப்பிட்டாரோ அப்பதான் போவார். புரியலா? ஆக பாருங்க, இதுல ஒரு பெருமை. அதுல ஒரு சித்திரத்தை பாருங்களேன். சோமவார பூஜைக்கு போறீ அந்த சித்திரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொன்னாங்க. முதல்ல போன உடனே ஆக விவரம் தெரிந்தவர்கள் கோபுரத்தை தரிசனம் செய்து விட்டு தான் படியில ஏறுவாங்க. யாரு? இறைவனை பார்க்க. அந்த கோபுரத்துல ஒரு சித்திரம் இருக்கும். என்ன சித்திரம் தெரியுமா? அதே சித்திரம் அந்த ஆத்மநாதர் ஓடக்கூடிய தேரிலே இருக்கு, கோபுரத்துல இருக்கு, நுழைவாயிலே வச்சிருக்காங்க. ஒரு உடும்பை, ஒரு குரங்கை உடும்பு பிடித்தது போல இருக்கும். ஒரு குரங்க உடும்பு, இது ரெண்டுமே விலங்கு தானே. அங்க வர்றது பூரா விலங்கு. 6 அறிவு கொண்ட மனிதர்கள். 6 அறிவு கொண்ட மனிதர்களுக்கு விலங்கினத்தை பதுமையா வச்சிருக்காங்க. அதுல பூ வச்சு பொட்டு வச்சிருக்காங்களே. ஏன்? குரங்கனுடைய மனசு எப்படின்னா ஒரு இடத்துல இருக்காது. குரங்குங்கிறது மரத்துக்கு மரத்தை தாவ ஆரம்பிச்சிடும். அது போல உன்னுடைய மனம் ஒரு நிலையில இருக்கணும். அப்படிங்கறதுக்காகத்தான் ஒரு குரங்கு ஓல உன் மனம் தாவக்கூடாது. இறைவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு இறைவனுடைய பக்தியை தவிர வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது அப்படின்னு உடும்பு பிடியில. எந்த பிடி ரொம்ப இறுக்கமான பிடி தெரியுமா? உடும்பு பிடிதான் பெரும் பிடி. உடும்பு பிடி. இறைவனை பற்றி வேற எந்த சிந்தனையும் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான்
குரங்கு போல உன் மனம் தாவ வேணா, உடம்பு பிடி போல இறைவனை பற்றி மட்டும் நினைச்சுக்க அப்படிங்கறதுக்காகத்தான் குரங்கை உடம்பு பிடிச்சது போல ஒரு சிற்பத்தை உணர்ந்து கோவில்ல வச்சாங்க. அற்புதமா சொன்னீங்கம்மா. இப்ப பாருங்களேன், புடியிலே சிறந்த புடி உடம்பு புடி. அந்த கோவிலுக்குள்ள போகின்ற பொழுது வீட்டுல மனைவி சந்தைக்கு போறோம் சொன்னா போனாலா போகலையாங்கிற சிந்தனை அங்கே போய் வரக்கூடாதான். அப்போ இறைவனுடைய பாதத்தை எப்படி பிடிக்கணுமா, உடம்பு எப்படி குரங்கை பிடித்திருக்கின்றதோ, இறைவா பக்தி மார்க்கத்திலே உன் பாதத்தை இறுக்கி பிடித்து உன்னிடத்திலே தரிசனம் செய்வேன் என்பதற்கு அடையாளம். வேற எந்த சிந்தனை இருக்க கூடாது. கிழக்கு கிளை தாவும் குரங்கி, அது மாதிரி உன் மனசு தாவும். அந்த நிலைமை இங்க வந்துடக்கூடாது என்பதற்காக அற்புதமான பதுமைகள். இதுல இன்னொரு பார்த்திருக்கீங்களா, அப்படியே நேரம் போகின்ற போது இடது பக்கத்துல 12 அடி உயரத்துல கல் தூணிலேயே ஒரு பெண்ணை ஆண் பிறந்த கோலத்தோடு உறவு கொள்ளக்கூடிய தன்மை வச்சிருப்பார். அதை நல்லா கவனிச்சிருப்பீங்க. சிவன் கோவில் போய் பாருங்க, யாரெல்லாம் போயிருக்கீங்க சிவன் கோவில் எல்லாம் விட்டு கவனிங்க. சித்திரமாவது இல்ல சிலையாவது இருக்கும். ஆனால் அதே கோவில்ல, சிவன் கோவில்ல 2 இடத்துல பார்த்திருக்கேன். காளையார் கோவிலே இருக்கு, காளையார் கோவிலையும் இருக்கு. அதே மாதிரி அங்கே புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவில் சிவனாலயத்திலும் உண்டு. ஒரு பெண்ணை ஒரு ஆணு உறவு கொள்ளக்கூடிய நிலையில, உறவு எப்படி கொண்டால் 4 சுவற்றுக்குள்ள கொள்ளக்கூடிய உறவை கோவில்ல கொண்டு போய் சிலையா வச்சிருக்காங்களே, இத பார்த்துட்டு போனா ஒரு நிலையா சாமி கும்பிட முடியுமா? காசி முத்துராஜோ, அது முன்னோர்கள் வந்து ஒரு விஷயத்தை கோவில்ல கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, கோவில்ல வச்சிருக்காங்களே அது வந்து சரியா தவறா? இப்ப உள்ள காலகட்டத்துல ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? உடனே நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்துக்கு போய் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிருவாங்க, கருத்து வேறுபாடுன்னு சொல்லி. ஆனா அப்ப உள்ள காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்களா, மிஞ்சி போனா கோவில்களுக்கு தான் போவாங்க. பார்த்திருக்கீல? அப்ப உள்ள பெண்கள் இப்பவும் சரி, அந்த காலத்து பெண்கள்லாம் மனசு கஷ்டமா தான் எங்க போவாங்க, நேர கோவில்ல போய் தெய்வத்துக்கிட்ட தான் போய் முறையிடுவாங்க. இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு, இறைவா எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்காதுன்னு போய் வேண்ட போவாங்க. அது போல அந்த அப்போ உள்ள காலகட்டத்துல கோவில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு, ஏன் தெரியுமா கோவில்ல கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சு வர்றோம். பொதுவாகவே கோவிலுக்கு போறோம்லங்க, கோவிலுக்கு போனா என்ன பண்ணுவான், கோவில வளம் வந்து சுத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரும். ஏன் அந்த காலத்துல கோவில சுத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வரணும்னா, அப்படி உட்கார்ந்து இருக்க சமயத்துல நம்மளுடைய பார்வைனா என்ன ஆகுமா, இந்த சிற்பங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். சும்மா உட்காந்துருப்போமா, அப்படி 4 பக்கமும் நம்ம பார்வைகள் போகும். அப்படி போகும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட சிற்பத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மனசுக்குள்ள என்ன வருமா, நம்மளும் திருமணம் பண்ணி நம்மளுடைய கணவனுடைய மனைவியோடையோ இப்படி கூடி குழந்தைகளை பெற்றெடுத்தோமே, நம்ம இப்போ ஒரு சண்டை ஓட்டு நம்ம 2 பேரும் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இது போல கூடி பெற்றெடுத்த குழந்தைய நடுத்தரல விட்டு போற மாதிரி இருக்கு மலைய. நம்மளுடைய சண்டைனால குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிச்சிடக் கூடாது அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள தானா வருமா அதை பார்க்கும் பொழுது. அதனாலதான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்களா, அப்பேற்பட்ட சிற்பத்தை கொண்டு கோவில்ல வச்சாங்க. அற்புதமா சொன்னேன் பாருங்க. ஏன் அப்பேற்பட்ட சிற்பத்தை இன்றைக்கு முன்னோர்கள் வைத்தார்கள் என்றாலே அதை பார்த்து அங்க கோபம், என்னையா கோபத்துல ஏதோ ஒரு விட்டாரு நம்ம புருஷன் தானே, அதுக்காக நம்ம என்ன மாறுமா, என்ன மாற வேண்டும். மீண்டும் இந்த சிலையை பார்த்தோன்னே இப்படித்தானே கொஞ்சம் குழாவி நம்ம புருஷனோடு ஒரு குழந்தைகளை பெற்றெடுத்தோம் அப்படின்னு அங்க மனம் திருந்தி மீண்டும் கணவரோடு போய் சேர்ந்து குடும்பத்தை நடத்துவாளாம். அப்ப அதனாலதான் முன்னோர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக அறிவு பதுமைகளை வடித்து வைத்தார்கள். ஆக இருப்பினும் கூட இந்த இடத்துல இன்னும் ஒரு சில விவரங்கள் கேட்டா பதில் கிடைக்குமாமா? கேளுங்க சுவாமி. இப்ப பெண்கள் உண்டான பருவங்கள் எத்தனை? 7. பேதை பதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவி பேரலப்பட்டதோட 7 பருவம். ஆக பாருங்க, 7 பருவம். ஆக பெண்களுக்கு, ஆண்களுக்கு எத்தனை பருவம்? அது 7 பருவம் தான். பாலன், மீலி, மரவம், திரவம், காளை, விடலை, முதுமகன் அப்படிங்கிற 7 பருவம். 7 பருவம் பாருங்க. அப்ப ஒரு பெண்ணுக்கு எத்தனாவது பருவத்துல மனம் முடிக்க வேண்டும்? 3வது பருவத்துல. ஒரு ஆணுக்கு எத்தனாவது பருவத்துல? 5வது பருவத்துல. 5 3 8. 8க்குள்ளதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே இருக்குன்றாங்க. அப்ப இருப்பினும் கூட உன்னுடைய உருவத்துக்கு பருவத்துக்கு தகுந்தார் போல உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கமா? மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க, பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன். மாப்பிள்ளை பேரை சொன்ன உடனே உனக்கு மூக்கு சிவக்க மாதிரி, எப்பேற்பட்ட அருமையானவன், பெருமையானவன், தகுதியிலே சிறந்தவன், வேகத்திலே சிறந்தவன், விவேகத்திலே சிறந்தவன், அவனுடைய பெருமைகளை கூறுகின்றேன் கேளமா. மயிலேறும் மன்னவனா, மால்மருகன் உன்னவனா, மாலையிட காத்திருக்கும் சின்னவனா, அன்றோசுரனை எழுதிட்டு தேவரை காத்திட்ட தலைவன், அங்கு அறுபடை விடமர்ந்த ஆட்சிகள் பொருந்திட்ட முருகன், நீயும் வந்திடு சம்மதம் தந்திடு, நீயும் வந்திடு சம்மதம் தந்திடு, சேர்ந்து வாழ்ந்திடு வாழ்க்கை உயர்த்திடும்.
அன்பின் பொருள் உரைத்தான் நம்மனையே சிறையடைத்தான் உலகத்தையே ஒரு நொடியில் பல ஒரு நொடியில் பல வந்தான். அந்த எருமையில் எரிகின்ற நாயகனை சேர்ந்திட வேண்டும் அந்த ஏழு உலகம் உண்புகளை பாடிட வேண்டும் நீயும் வந்திடு மனம் தந்திடு நீயும் வந்திடு மனம் தந்திடு சேர்ந்து வாழ்ந்திடு வாழ்க்கை உயர்ந்திடும் பாமா நீ பாமா சம்மதம் நீதாமா. பாமா நீ பாமா சமதம் நீ பாமா. அந்த கணவன் காத்தியன் சண்முகன் சரவண பவன் ஆறுமுகன் செந்தில் குமரன் அவனைத்தான் உனக்கு மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்கேன் சம்மதம்னு சொல்லு பிரம்ம முகூர்த்தத்திலே அற்புதமான ஒரு திருக்கல்யாணம் நடக்க காத்திருக்கின்றது ஆக சம்மதம் மட்டும் இல்ல கொடுத்துட்டீங்கன்னா சுவாமி, போதும் முருகனை தவிர வேற யார வேணாலும் சொல்லுங்க கட்டிக்கிறேன். முருகனுக்கு என்ன குறைவு இல்ல எல்லாமே நிறைவா இருக்கு அதனாலதான் வேணாங்கிறேன். உன்கிட்ட என்ன குறைவா இருக்கு ஆ? இல்ல உன்கிட்ட என்ன குறைவா ஏங்க நான் சாதாரண மாநில பிறவி அவர் தெய்வ பிறவி அவரை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இன்றைக்கு பாருங்களேன் திருமாலை மாலை கட்டிய குளத்திலே பிறந்தாலே ஆண்டாள் ஆண்டாள் உங்களை மாதிரி சாதாரண பெண்மகள் தான் அவ போய் திருமணம் பண்ண முடிக்கலையா அம்மா சின்ன பிள்ளையில இருந்து அவரைத்தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டாங்க. சரி அதனாலதான் பெருமாளுக்கு போடக்கூடிய மாலைய தான் போட்டு அழகு பார்த்து அவருக்கு போடுவாங்களாம். பாருங்க நீங்க சொல்றீங்கல்ல சிறு வயதுல இருந்தே அவளை அதாவது யாரையும் திருமாலை மனம் முடிக்க வேண்டும்னு மனசுக்குள்ள ஆசை வந்து ஆமா. அவ சிறு வயதுல இருந்து ஆசைப்பட்டா ஆமா. ஏன் இந்த வயசுல இருந்து நீ ஆசைப்படி நான் தான் அவளை மனம் முடிச்சுக்க ஏங்க, அவங்க ஆசைப்பட்டான உடனே நானும் ஆசைப்படணும்னு அர்த்தமா? அதாவது ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன்னு சொன்னாங்க அவரை தெய்வமா ஆ. கடவுளா சரி அப்படி நினைக்கிறேனே தவிர ஆ. ஒருபோதும் அவரை தவறான எண்ணத்திலையும் நினைக்கிறேன். கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்றாங்கல்ல இது பழமொழி முன்னோர்கள் சொன்னதானே ஆமா. ஏன் தெய்வத்தை கணவன் ஆய்க்க புதுமொழி இதுக்காக எல்லாத்தையும் புதுசாக்க முடியுமா? சொல்லுங்கன்னு வார்த்தை கேட்கணும் இல்லையா கேட்டா மோச்சம் ஏன் புதுமையா இருக்கு? இப்ப கல்யாணம் பண்ணி போறோம். சரி. கல்யாணம் பண்ணும் போது மாப்பிள்ளையோட அப்பாவை நம்ம மாமனார் கூப்பிடுவோம். கண்டிப்பா. மாமனார் முறை வேணும். ஆமா அப்பான்னு கூப்பிடலாம் தப்பு தவறு கிடையாது. இல்ல. மாமனார் அப்பான்னு கூப்பிடலாம். நீங்க புதுமையா இருக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பாவை போய் நான் மாமனாரேன்னு கூப்பிட முடியுமா? எப்படி தவறா போயிருமா இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வரைமுறை இருக்குல்ல. ஒரு விஷயமாக பெத்த அதாவது மாமனார் அப்பான்னு கூப்பிடலாம்ல ஆமா. மாமாவை அப்பான்னு கூப்பிடுகின்ற பொழுது ஏன் இது மட்டும் மாறுகின்ற பொழுது ஆக தெய்வத்தை கணவனாய்க்கலாம் ஏன் மனசு வச்சா மார்க்க முடியும் வேணான்ட்டேனே. விரும்பினா வேம்பு கரும்பாகு விரும்பலைன்னா தான் கரும்பு கூட வேம்பாகு நீங்களே சொல்லிட்டீங்க விரும்பலன்னா விரும்பலைன்னா கரும்பு கூட வேம்பாகும்னு சொன்னல ஆமா. அப்ப மனசு வைக்கணுமா இல்லையா மனசுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே. சரி. கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாப்பிள்ளை வேற மாப்பிள்ளை சொல்லுங்கன்னு தானே சொல்றேன். உனக்கென்று பிறந்தவன் அவன் அவனுக்கென்று பிறந்தவன் நீ வேண்டாம் வேற சொல்லு. எந்த இடமும் உனக்கு இட்ட முறை வேண்டாம். இல்லை. இல்ல இதுல இன்னொரு விஷயம் பாருங்களே இட்ட முறை எந்த நிலையில் இன்னவனே என்று எழுதி விட்ட சிவனும் சத்து விட்டானோ முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவன் கண்ணுக்காயின்னு சொன்னாங்க பாருங்க பிறக்கும் பொழுதே கவி பாடி கொண்டே பிறந்தவள் ஔவையார் என்று சொல்லக்கூடிய பாருங்க அவை மூதாட்டி யாருடைய அம்சமாக பிறந்தால் தெரியுமா சரஸ்வதனுடைய அம்சமாக கலைவாணியின் அம்சமாக இந்த பூமியிலே பிறந்தாள் எத்தனையோ தமிழ் புலவர்கள் வரிசையிலே கவிகளை கொடுத்தார் ஆக இருப்பினும் சொல்லும் வார்த்தை கேட்க எப்படி தெரியுமா அல்லும்பு முன்னன அவஸ்தைக்கு நிமிடுத்து மங்களம் உன்னதத்தை இடைவிடுத்து அல்லும்பு முன்னன அவஸ்தைக்கு நிமிடுத்து அவனை யோதுல இருப்பசம் சொல்லும் பொய்யான தபவேடம் குடித்து வந்தவரே பொய்யான தவவேடம் புரிந்து வந்தவரே பொய்யான தபவேடம் குடித்து வந்தவரே பூமிக்கு போற்று புகழ் கைவரிசை செல்லாது போ உனக்காக வேணும் சொல்லி நோவோ என்ன செய்ததே உனக்காக 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 வேணும் சொல்லி நோவோ என்ன செய்த உனக்கு அவளை கொள்ளாத மாநிலத்திலேயே சொல்லும் வார்த்தை கேளம் எனக்கு பறிந்து கொண்டு நீ செய்ய வந்தது போதும் திறப்படத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போதும் கைவரிசை செல்லாது போ வரும் பிள்ளை வேதனைகள் உன்னை சேர வரும் பிள்ளை வேதனைகள் உன்னை சேர அருமகனை செல்லாதே பகவான் சொல்லும் வார்த்தை கேளம் கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டி 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 கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ ஒற்றுமை சொல்ல வந்து உமக்கெனாக கைவரிசை செல்லாது போ கூடாத கேள்வி இதுவரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது பாருங்க ஆக உன்னையெல்லாம் இனிமே கஷ்டப்பட்ட ஆனா இந்த வைக்கலாமா மாதிரி யாரும் கேட்டதில்லை கேட்டதுல இல்ல என்ன மாதிரி கேட்கவே முடியாது இதுவரைக்கும் வெட்டாத அறுவலத்தை நீ வீட்டுல வைக்கலாமா உன்னை கட்டாமத்தை நீ காட்டுல வைக்கலாமா இன்று சூரிய அஸ்தமா இருக்கு முன்னாள் அந்த சிக்கல் சிங்கார வேலனை செய்து உனக்கு அவனுக்கு திருமணத்தை முடிக்க விட்டார் என்பது நாரதரம் அல்ல அணிந்திருப்பது ரொம்ப முடிச்சோம் இல்ல இது சத்தியம் அது வரைக்கும் இருக்கிற பக்தியும் போயிட்டு வர்றேன் அரை பைத்தியம் உள்ளப்பா முழு பைத்தியம் ஆக வைத்தியம் அந்த மயனை கூட்டி அந்த உனக்கு நல்லா வைத்தியமாக்க வைக்கிறேன் ஆக பைத்தியம் முடிச்ச உனக்கு ஆக போயிட்டு வர்றேன் அரை பைத்தியம் முழு பைத்தியம் அக்கா பைத்தியம். போ பைத்தியம் பைத்தியம் உனக்கு நல்ல வைத்தியம் அப்பா அப்பா
எனக்கு கல்யாணம்ப்பா, எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு. சின்ன தம்பியில வருவேன் அந்த மாதிரியா? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? உனக்கு கல்யாணம் பண்ணிய எவ்வளவு அழகா வெட்கப்பட்டுக்கிட்டு எனக்கு கல்யாணம்ங்கிறேன். ஏமா மாப்பிள்ளை யாருமா? மாப்பிள்ளை யார்? மாப்பிள்ளை யார்? மாப்பிள்ளை இவ்வளவு நேரம் நின்னு முருகன் தான் மாப்பிள்ளை, முருகன் தான் மாப்பிள்ளைன்னு கத்தி கதறி சொல்லிட்டு போறாரு. யாரு மாப்பிள்ளைன்னு கேக்குறியப்பா? அவரை பிடிக்கல யாருன்னு தெரியலையா? தெரியல நின்னாருல வரா இதெல்லாம் வந்து குழந்தைங்க தூக்கி போட்டுரும். ஏமா அவர்தான் பிடிக்கலன்ட்டி அவர்கிட்ட, முருகனை பிடிக்கலன்ட்ட. காதல்ல பிடிக்கலன்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்ப்பா. அப்ப பிடிச்சிருக்குன்னா பிடிக்கலன்னு அர்த்தமா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா இல்லையா? வரட்டுமா?